Oke, Bismillahirrahmanirrahim. Alhamdulillah, salatu wassalamu ala Rasulillah wa ala alihi wa sahbihi ajmain. Amma ba'd. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. சென்டர் ஃபார் ஃபியூச்சர் ஸ்டடீஸ் உடைய பல நிகழ்ச்சிகளுக்கு மத்தியிலே நாங்கள் ஒவ்வொரு மாதமும் இறுதி வாரத்தில் ஒரு வெபினார் ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த வெபினாரில் ஆரம்ப வெபினாராக நாங்கள் சென்ற மாதம் ஸ்போர்ட்ஸ் என்ற அந்த தலைப்பிலே வித்தியாசமான மூன்று பிரசன்டேஷன்ஸ்களை செய்தோம். ஸ்போர்ட்ஸ் என்ற அந்த துறை இன்று எப்படியான பல துறைகளிலே கலந்தாலோசிக்கப்படுகிறது, அந்த விடயங்களை நாங்கள் சென்ற மாதம் பார்த்தோம். இந்த தொடரிலே இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தும் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் இறுதி வாரத்திலே ஒரு சுவாரஸ்யமான ஒரு முக்கியமான ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய அல்லது ஆய்வு நடைபெறுகின்ற ஒரு தலைப்பை எடுத்து அந்த தலைப்பிலே கலந்துரையாடல்களை செய்ய இருக்கின்றோம். அந்த தொடரிலே இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற தலைப்பு தொழில் நிமித்தம் புலம்பெயர்வு, பின்புலமும் சவால்களும், ஒரு சமூகவியல் கண்ணோட்டம். இந்த தலைப்பில் தான் இன்றைய இந்த கலந்துரையாடல் நடைபெற இருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்தவரையிலே உங்களுக்கு தெரியும், மைக்ரேஷன் என்பது ஆரம்ப காலத்திலே ஒரு அசாதாரணமான ஒரு விடயமாக இருந்தாலும் இன்று ஒரு சாதாரணமான விடயமாக மைக்ரேஷன் மாறி இருக்கிறது. ஒரு லீகலாகவோ இல்லீகலாகவோ மைக்ரேஷன் என்பது நடைபெறுகிறது. குறிப்பாக இலங்கையிலிருந்து பலர் பல நாடுகளுக்கும் மைக்ரேஷன் ஆகுகிறார்கள். அது லீகலாகவும் நடைபெறுகிறது, இல்லீகலாகவும் நடைபெறுகிறது. அதன் மூலமாக அந்த இலங்கைக்கு சாதகங்களும் இருக்கின்றன, பாதகங்களும் இருக்கின்றன. அதே போல மைக்ரேட் ஆகுகின்ற அந்த நாட்டை பொறுத்தவரையிலே அங்கேயும் நிறைய சாதக பாதகங்களை இந்த மைக்ரேஷன் என்ற அம்சம் ஏற்படுத்துகிறது. இந்த துறையை பொறுத்தவரையிலே இன்று இந்த துறையிலே பல ஆய்வுகள், பல்வேறு கற்கைகள் வளர்ந்து வருகிறது. உண்மையில் சகோதரர் அஸ்லமை பொறுத்த கலாநிதி சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகம் மலேசியா, அதில் அவருடைய கலாநிதி பட்டத்தை மிக அண்மையிலே நிறைவு செய்தார். அவருடைய பிஹெச்டி தீசிஸ் ஆய்வு கட்டுரை இந்த மைக்ரேஷன் என்ற அந்த துறையை அல்லது அந்த தலைப்பை ஒட்டியதாகத்தான் இருக்கிறது. அவர் சோசியாலஜி அண்ட் ஆந்த்ரோபாலஜி என்ற டிபார்ட்மெண்ட்டிலே அவருடைய பிஹெச்டியை பூர்த்தி செய்தார். உண்மையில் அவருடைய அந்த தீசிஸை, அவருடைய ஆய்வை அடிப்படையாக வைத்துதான் இன்றைய இந்த கலந்துரையாடலை நாங்கள் செய்திருக்கின்றோம். இந்த கலந்துரையாடல் ஒரு வித்தியாசமான ஒரு முக்கியமான கலந்துரையாடல் என்று நாங்கள் நம்புகின்றோம். இது ஒரு சோர்ஸாக இருக்க போகிறது. எதிர்காலத்திலே இந்த மைக்ரேஷன் சம்பந்தமான கற்கைகளுக்கு, அது சம்பந்தமான தேடல்களுக்கு மிகவும் உதவியாக இன்றைய இந்த நிகழ்வு காணப்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அந்த அடிப்படையிலே டாக்டர் அஸ்லம், முகமது அஸ்லம் அவரை பொறுத்தவரையில் அவர் இஸ்லாஹியா கலாசாலையின் பட்டதாரி. அதுக்கு பின்னர் அவர் தற்பொழுது ஓப்பன் யூனிவர்சிட்டி, இலங்கையின் திறந்த பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளராக மிக அண்மையில் அவருடைய சேவையை ஆரம்பித்திருக்கிறார். இந்த தலைப்புக்கு மிகவும் பொருத்தமானவர், இந்த தலைப்பிலே ஆய்வு செய்தவர். அந்த வகையிலே நாம் அவரை இந்த பிரசன்டேஷனை செய்து தருமாறு மிகவும் அன்பாக அழைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியுடைய ஒழுங்கை பொறுத்தவரையிலே ஆரம்பமாக டாக்டர் அஸ்லம் அவர்கள் 20-25 நிமிடங்களில் அவருடைய இந்த பிரசன்டேஷனை செய்வார்கள். அதற்கு பிறகு நாங்கள் ஒரு 15 நிமிடங்கள் கேள்வி பதிலுக்காக வேண்டியும் ஏனைய கமெண்ட்ஸுக்காக வேண்டியும் உங்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்குவோம். அதற்கு பிறகு டாக்டர் அஸ்லம் அவர்கள் அவருடைய இறுதி ஃபைனல் ரீமார்க்ஸை ஒரு 2 நிமிடங்களிலே குறிப்பிடுவார். அப்படிதான் இன்றைய இந்த கலந்துரையாடல் அமைய இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் டாக்டர் அஸ்லம் அவர்களை இந்த இடத்துக்கு வரவேற்கின்றேன்.
ஓகே, அவுபில்லாஹி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சென்டர் ஃபார் ஃபியூச்சர் ஸ்டடீஸ் அந்த நிறுவனர்கள், அதே போன்று இந்த நிகழ்வை நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய சகோதரர் டாக்டர் ஆசாத் சிராஸ் அவர்களே, அதே நேரம் இந்த நிகழ்விலே பங்கு கொள்கின்ற அனைத்து புத்திஜீவிகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, முதலில் நான் உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெரி குட் ஈவினிங். ஓகே, வலைக்கும் சலாம். ஓகே, நான் ஒரு குறிப்பிட்ட அந்த நிமிடங்களுக்குள் இன்ஷா அல்லாஹ் முடியுமானவரை இந்த தலைப்பு சம்பந்தமாக ஒரு அறிமுகத்தை உங்களுக்கு தரலாம் என்று நான் கருதுகிறேன். உண்மையிலேயே இந்த சென்டர் ஃபார் ஃபியூச்சர் ஸ்டடீஸ் இந்த நிகழ்ச்சியின் மிக முக்கியமான ஒரு நோக்கம், ஒரு முக்கியமான தலைப்பிலே நாங்கள் அதே போன்று அதனோடு ஒட்டிய இந்த ஆய்வு பகுதிகளை அடையாளப்படுத்த வேண்டும் என்பது தான் இந்த சென்டருடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அந்த வகையிலே நான் செய்த ஆய்வின் எல்லா அம்சங்களையும் இங்கு நான் குறிப்பிட வேண்டும் என்று நான் கருதவில்லை. மேலோட்டமாக சில ஆய்வு பகுதிகளை நான் எனது ஃபைண்டிங்ஸின் அடிப்படையிலே உங்களுக்கு நான் முன்வைத்து எதிர்காலத்திலே எப்படியான ஆய்வுகளை இந்த துறையிலே மேற்கொள்ளலாம் என்ற அம்சங்களை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள சவால்களும் ஒரு சமூகவியல் மையப்படுத்திய ஒரு உரையாடலாகத்தான் அமையவிருக்கிறது. குறிப்பாக இந்த தலைப்பிலே நான் ஃபெமிலி மைக்ரேஷன், குடும்பங்களின் இடம்பெயர்வு சம்பந்தமாகத்தான் கூடுதலாக பேச இருக்கிறேன். அதுவும் குறிப்பாக இந்த தலைப்பை நான் சமூகவியல் கண்ணோட்டத்தில் மட்டும்தான் அணுகவும் இருக்கிறேன் என்பதனை நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லி வைக்க விரும்புகிறேன். ஓகே, அந்த வகையிலே ஆரம்பமாக இன்டர்நேஷனல் மைக்ரேஷன் சம்பந்தமாக ஒரு சிறிய அறிமுகத்தை நான் உங்களுக்கு செய்வது பொருத்தம் என கருதுகிறேன். அந்த வகையிலே மைக்ரேஷன் என்று சொன்னால் ஒரு பிரதேசத்திலிருந்து இன்னொரு பிரதேசத்தை நோக்கி நகர்கின்ற அந்த செயற்பாட்டை நாங்கள் மைக்ரேஷன் என்று சொல்லலாம். இதிலே ரெண்டு வகையான மைக்ரேஷன் இருக்கிறது. அதில் ஒன்று தான் இன்டர்னல் மைக்ரேஷன், ஒரு நாட்டுக்குள்ளேயே இடம்பெயர்கின்ற அந்த நிகழ்வை நாங்கள் இன்டர்னல் மைக்ரேஷன் என்று சொல்வோம். அப்போ அந்த பகுதி சம்பந்தமாக இந்த தலைப்பிலே நான் கலந்துரையாட மாட்டேன். குறிப்பாக ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டை நோக்கி நகர்கின்ற அந்த தொழிற்பாட்டை தான் இந்த நிகழ்விலே நாங்கள் கலந்துரையாட இருக்கிறோம். அந்த வகையிலே இன்டர்நேஷனல் மைக்ரேஷன் அந்த ரிப்போர்ட்ஸ் இது அனைத்தையும் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் மைக்ரேஷன், UN மைக்ரேஷன் ரிப்போர்ட், இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன், இப்படி பல ரிப்போர்ட்ஸ்களையும் நாங்கள் புரட்டி பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய தரவுப்படி 281 மில்லியன் 281 மில்லியன் இன்டர்நேஷனல் மைக்ரண்ட்ஸ், அதாவது ஒரு நாட்டிலிருந்து தனது நாடு அல்லாத வேறொரு நாட்டிலே வசிக்கின்ற அவர்களை அடையாளம் கண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த பாப்புலேஷன் எவ்வளோ என்று சொன்னால் 3.5% ஆஃப் தி குளோபல் பாப்புலேஷன். அப்போ உலக சனத்தொகையை நாங்கள் கணக்கிட்டு பார்க்கின்ற பொழுது இது 3.5% கணக்கிடப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இது தானா தொகை என்று கேட்டால் அல்ல, இதை விட கூட இருக்கலாம் என்பது தான் இந்த ரிப்போர்ட்ஸ் சொல்லுகின்ற இன்னொரு மிக முக்கியமான தரவு. ஏனென்றால் சரியாக இந்த மைக்ரன்ஸை கணக்கிடுகின்ற மூலோபாயங்கள் அல்லது உத்திகள், ஒரு மெக்கானிசம் இல்லை என்பது தான் எல்லா ஆய்வாளர்களுடையதும் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது, அவர்களுடைய ஃபைண்டிங்காக இருக்கிறது. சரி, எப்படி நாங்கள் இந்த மைக்ரேஷனை வகைப்படுத்தலாம் என்றால், நான் 3 மிக முக்கியமான அம்சங்களை அடிப்படையாக கொண்டு நான் இந்த மைக்ரேஷனை வகைப்படுத்தி இருக்கின்றேன்.
முதலாவது அந்த மைக்ரேட் ஆகிற அந்த தனி மனிதரை வைத்து இப்படி சொல்லலாம், ஒரு மைக்ரேஷன் அது பெர்மனண்டா ஒருத்தர் மைக்ரேட்டாக விரும்புகிறாரா அல்லது டெம்பரரியாக மைக்ரேட்டாக விரும்புகிறாரா, அது ஒரு தனி மனிதனுடைய கோலை அடிப்படையாக கொண்ட ஒரு பிரிப்பு. ரெண்டாவது மைக்ரேஷன் டெஸ்டினேஷனை பொறுத்தவரையிலே அதிலே பெர்மனன்ட் டெஸ்டினேஷனும் இருக்கிறது, டெம்பரரி டெஸ்டினேஷன்ஸும் இருக்கிறது. அப்ப இதுல நான் இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு தொட்டு காட்டுறேன். இதுல நாங்க ரிஃப்யூஜி மைக்ரேஷனை வந்து ரிஃப்யூஜிஸ், அதை ரிஃப்யூஜி மைக்ரேஷன் சொல்றல, ரிஃப்யூஜிஸை வந்து நான் உள்ளடக்கல. அப்ப அவர்களுடைய தொகை வந்து கணிசமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 117 மில்லியனுக்கும் மேல ரிஃப்யூஜிஸ் வந்து இன்றைக்கு வேர்ல்டு வைடு இருக்கிறாங்க. அதுல வந்து உள்நாட்டில் இடம்பெயர்கின்ற அவர்களை நாங்கள் ஐடிபிஸ்ன்னு சொல்லுவோம், இன்டர்னல் டிஸ்பிளேஸ் பீப்புள். அப்ப இவர்களும் அந்த எண்ணிக்கையில உள்ளடங்குவார்கள். அப்ப ரிஃப்யூஜிஸை பொறுத்தவரையில அவர்களுக்கு பெர்மனன்ட் டெஸ்டினேஷனோ டெம்பரரி டெஸ்டினேஷன்ஸோ நாங்கள் அதை அவர்கள் மைக்ரேட் ஆகிற பகுதியில் நாங்கள் குறிப்பிட்றதில்லை. அதை டிரான்சிஷன் டெஸ்டினேஷன், ஒரு இடத்துல தங்கி இன்னொரு பெர்மனன்ட் டெஸ்டினேஷனுக்கு போகிறதுக்காகவே அவங்க காத்திருக்கிற ஒரு இடமாக நாங்கள் அவர்களுடைய மைக்ரேஷன் ஸ்டைலை வந்து நாங்கள் வகைப்படுத்துவோம். அப்போ இந்த இன்டர்நேஷனல் மைக்ரேஷனில் வந்து மைக்ரேஷன் டெஸ்டினேஷன் இதை நாங்கள் எந்த அடிப்படையில் பிரிக்கிறோம்னு சொன்னால், அதை ரிசீவிங் பாலிசிஸை வச்சு தான் அதனை நாங்கள் வகைப்படுத்துவோம். அதாவது எந்த நாடு மைக்ரண்ட்ஸை வந்து ஏற்கிறதுக்கு தயாராக இருக்கிறது. உதாரணமாக பெர்மனன்ட் மைக்ரேஷன் சொன்னால், இப்போ யூகே, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு வந்து ஒருத்தர் மைக்ரேட் ஆகினா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் அவருக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ஷிப் எடுக்கலாம். அப்போ சில கண்ட்ரிஸ் இருக்குது, எவ்வளோ காலம் இருந்தாலும், குறிப்பாக மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் எவ்வளோ காலம் இருந்தாலும் அவங்களோட பாலிசியில் வந்து பெர்மனன்ட் மைக்ரண்ட்டாக அவர்களை ஏற்றுக்கொள்கின்ற அந்த பாலிசி கிடையாது. எனவே இந்த வகையில் பார்க்கின்ற நேரம் பெர்மனன்ட் டெஸ்டினேஷன், டெம்பரரி டெஸ்டினேஷன்ஸ்னு சொல்லி ரிசீவிங் பாலிசிஸை வச்சு அவர்களுக்கு அந்த மைக்ரண்ட் ரிசீவிங் கண்ட்ரிஸுக்கு இருக்கின்ற அந்த பாலிசிஸை வச்சு நாங்கள் வகைப்படுத்தலாம். மூன்றாவது மிக முக்கியமான ஒரு அம்சம் தான் மைக்ரேஷன் ட்ரெண்ட். அப்போ சென்டிங் கண்ட்ரிஸ், ரிசீவிங் கண்ட்ரிஸ்னு சொல்லி நாங்கள் இதை அடையாளப்படுத்தலாம். இது தான் காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு பகுதி. அப்போ எந்த நாட்டிலிருந்து எந்த நாட்டை நோக்கி மக்கள் இடம்பெயர்கிறார்கள், எந்த நாட்டுக்கு அந்த இடம்பெயர்வு என்ன சொல்றது புல் அவர்களை கவர்கின்ற வீதம் கூடுதலாக இருக்கிறது போன்ற அம்சங்களை வைத்து நாங்கள் இந்த வகைப்படுத்தலை செய்திருக்கிறோம். அப்ப இது வந்து காலத்துக்கு காலம் வந்து மாறிக்கொண்டே இருக்கும், அது ஒரே நிலையில இருக்காது. அப்போ ஒரு நாடு மைக்ரண்ட்ஸை சென்ட் பண்ணி கொண்டிருக்கிற நேரம், அனுப்பி கொண்டிருக்கிற நேரம், இன்னொரு நாடு அதை ஏற்றுக்கொள்ளணும் அந்த மைக்ரண்ட்ஸை. அப்ப இதை சென்டிங் கண்ட்ரிஸும் ரிசீவிங் கண்ட்ரிஸும் எப்பவுமே ஒரே வகையாக இருக்காது. உதாரணமா நான் ஒரு விஷயத்த சொல்றேன் என்னன்னா, 2010க்கு முன்னால பொதுவாக ஒரு அசம்ஷன் இருந்தது, டெவலப்பிங் கண்ட்ரிஸ்ல இருந்து டெவலப்ட் கண்ட்ரிஸுக்கு தான் மைக்ரேஷன் பொதுவாக நடைபெறும் என்ற ஒரு எடுகோல் இருந்தது. ஆனா அது அப்படி அல்ல. ஒரு டெவலப்பிங் கண்ட்ரிஸ்ல இருந்து எல்லாரும் மைக்ரேட் ஆகிற இல்லையே. எனவே அந்த அசம்ஷன் போய், அதாவது டெவலப் கண்ட்ரிஸ்ல இருந்தும் டெவலப்பிங் கண்ட்ரிஸை நோக்கி மைக்ரண்ட்ஸ் வருவாங்க என்ற ஆய்வுகளை முன் வச்சு அந்த அசம்ஷன் பிழை என்று சொல்லி நிறுவுறாங்க. அப்ப இந்த ட்ரெண்ட் வந்து எந்த நாட்டில இருந்தும் எந்த நாட்டை நோக்கியும் மக்கள் இடம்பெயரலாம். ஆனா அந்த நாட்டில் இருக்கிற வளங்களும் ஒரு நாட்டில் இருக்கிற இல்லாத வளங்களும் இதுல மிக முக்கியமான காரணியாக அமையும்ன்றதான் நாங்க இதுல விளங்கிக் கொள்ளணும். ரைட். பொதுவாக இந்த மைக்ரண்ட் சென்டிங் அண்ட் ரிசீவிங் கண்ட்ரிஸை வந்து ஒரு டாப் 10 கண்ட்ரிஸை நாங்கள் எடுத்து பார்த்தா, மைக்ரண்ட் ரிசீவிங் கண்ட்ரிஸை நான் முதலாவது அடையாளப்படுத்தியிருக்கிறேன். இதில் இப்படி ஒரு 10 நாடை சொல்லலாம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ஜெர்மன், சவுதி அரேபியா, ரஷ்யா, யூகே, யுஏஇ, பிரான்ஸ், கனடா, ஆஸ்திரேலியா அண்ட் இட்டலி. ஓகே, இந்த பக்கம் இந்தியா, மெக்சிகோ, சைனா, ரஷ்யா, சிரியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், உக்ரைன்,
பிலிப்பைன்ஸ், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள் தான் டாப் 10 கண்ட்ரிஸ் நாங்கள் எங்களுக்கு அடையாளப்படுத்தலாம். இது முக்கியமல்ல, இந்த அடுத்த ஸ்லைட் முக்கியமானது. அதாவது மைக்ரேஷன் கொரிடோர். அப்போ எந்த நாட்டிலிருந்து எந்த நாட்டை நோக்கி கூடுதலாக மக்கள் இடம்பெயர்கிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். அதில் குறிப்பாக மெக்சிகோலேருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு வந்து பெருந்தொகையான மக்கள் இடம்பெயர்றதை நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த மைக்ரேஷன் ரிசர்ச்சில் வந்து இந்த மெக்சிகோ யுனைடெட் ஸ்டேட்ஸ்ன்றது வந்து மிக முக்கியமான ஒரு சாம்பிளாக பார்க்கப்படுகிறது. அப்போ இந்த 2 கண்ட்ரியையும் வச்சு நிறைய மைக்ரேஷன் தொடர்பான தியரிஸ் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலும். அதில் 2வது இடத்துல இருக்கு சிரியா டர்க்கி மைக்ரேஷன். இதில் வந்து குறிப்பாக ரிஃப்யூஜிஸ் இந்த மைக்ரேஷன் வந்து கூடுதலாக இருக்கிறது. உக்ரைன், ரஷ்யா, அதே போல ரஷ்யா உக்ரைன் இந்த மைக்ரேஷனும் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கொரிடோர்னு சொன்னால் இந்த கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நகருகின்ற அந்த பாலத்தை நாங்கள் சொல்லுவோம். இதில் இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா டு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இந்தியா டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, இந்தியா டு சவுதி அரேபியாவும் வந்து மிகப்பெரிய ஒரு கொரிடோராக பார்க்கப்படுகிறது. அதே போல் நிறைய நாடுகள் இருக்கின்றன. அதாவது பங்களாதேஷ், இந்தியா, சைனா, USA, போலந்து, ஜெர்மனி, பிலிப்பைன்ஸ், USA, இந்தோனேஷியா, சவுதி அரேபியா, மியான்மர், தாய்லாந்து. அப்போ இந்த கொரிடோர் ஏன் முக்கியம்னு சொன்னால், ஒரு ரிசர்ச்சரை பொறுத்த வரையில் எந்த நாட்டிலிருந்து எந்த நாட்டை நோக்கி கூடுதலாக இடம்பெயர்கிறார்கள், அப்போ அங்கே தான் நிறைய முக்கியமான டேட்டாஸை வந்து ஒருத்தருக்கு கலெக்ட் பண்ணலுமா இருக்கும். எனவே இந்த நாடுகளை அடிப்படையாக கொண்டு நிறைய ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக அந்த ஜெர்மனி, போலாந்து ஆய்வுகள் நிறைய இருக்கின்றன. மெக்சிகோ, யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதே போல் சிரியா, டர்க்கி, உக்ரைன், ரஷ்யா, இந்தியாவிலிருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ், UAE, சவுதி அரேபியா, இந்த ஆய்வுகளும் நிறையவே இருப்பதனை பார்க்கலாம். ஓகே, இதில் ஜியோகிராபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி முழு உலகத்தையும் நாங்கள் அப்படியே பார்த்து ஒவ்வொரு பகுதிக்கும் எவ்வளோ மனிதர்கள் வந்து மைக்ரேட் ஆகியிருக்கிறாங்க சொல்லி நாங்கள் பார்த்தா, இந்த அரப் ஸ்டேட்ஸ், அரபு நாடுகள் வந்து மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறத பார்க்கலும். ஓகே, அதில் குறிப்பாக 41.4% ஆஃப் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து இந்த அரப் கண்ட்ரிஸில் இருக்கிறாங்க. 281 மில்லியன் சொல்லி நாங்கள் சொன்னோம். அதில் வந்து 41% மைக்ரண்ட்ஸ் வந்து இருக்கிறது எங்கன்னு சொல்லி பார்த்தா அது அரப் ஸ்டேட்ஸில். ஓகே, இந்த பின்புலத்தோடு நாங்கள் ஸ்ரீலங்காவோட அந்த மைக்ரேஷனை வந்து நாங்கள் பார்க்கலாம். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரையில் அது மைக்ரண்ட் சென்டிங் கண்ட்ரிஸ். அப்போ இங்கே மைக்ரண்ட்ஸ் இந்த ஸ்ரீலங்காவை நோக்கி வார ஒரு கண்ட்ரி அல்ல. ஆனால் அண்மை காலங்களாக நிறைய சைனீஸ் வந்து இங்கே வராங்க. வேறு நாட்டவர்களும் இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்து போகிறத வந்து நாங்கள் பார்க்கலும். ஆனால் கூடுதலாக இலங்கையிலிருந்து மைக்ரண்ட்ஸ் வந்து வெளியில் போகிறத தான் நாங்கள் பார்க்குறோம். அதாவது எமிக்ரேஷன். ஓகே, இந்த மைக்ரேஷன் ஹிஸ்ட்ரியை நாங்கள் கொஞ்சம் லைட்டாக தொட்டு பார்த்தா, குறிப்பாக 1976க்கு பிறகு தான் இந்த லேபர் மைக்ரேஷன் எக்ஸ்பிரேஷன், அதாவது அதோட வேகம் வந்து கூடினதை நாங்கள் பார்க்கலும். அதில் குறிப்பாக 1977ல் வந்து ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் வந்து லிபரல் எக்கனாமிக் பாலிசி, திறந்த பொருளாதார கொள்கையை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இதில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இல்லாமல் போச்சு. உதாரணமாக ஃபாரின் பேங்க்ஸ் வந்து ஸ்ரீலங்காவில் ஓப்பன் பண்ணினாங்க. அதே போல் இதில் இன்னொரு மிக முக்கியமான காரணம் இருக்கிறது. அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன், கம்யூனிகேஷன், குளோபலைசேஷன், இந்த எல்லா காரணிகளோட இந்த ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த லிபரல் எக்கனாமிக் பாலிசி, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன், வெளியில் போயிட்டு தொழில் புரியறதுக்கான இருந்த அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் தளர்த்தப்பட்டதுனால நிறைய பேர் மைக்ரேட் ஆகுறதுக்கு ஆரம்பிச்சதை பார்க்கலும். ஆனாலும் 1976க்கு முன்னாலேயும் நிறைய பேர் வந்து இலங்கையிலேருந்து மைக்ரேட் ஆகிக்கிறாங்க. அந்த மைக்ரேஷனை பொறுத்த வரையில் அது ப்ரொஃபஷனல்ஸ் மைக்ரேஷன் சொல்லி நாங்கள் அடையாளப்படுத்தலாம். 1976க்கு போகிறோம், 70ஸ்க்கு போகிறோம், பொதுவாக லேபர் மைக்ரேஷன் வந்து அதிகரித்ததை பார்க்கலும். ஆனால் குறிப்பாக
அதை சிஸ்டமேட்டிக்காக பதிவு செய்கிற நடவடிக்கைகள் வந்து 1994க்கு பிறகு தான் நடக்குது. இங்கே எப்படி மைக்ரெண்ட்டை வந்து அடையாளப்படுத்துவாங்க பதிவாங்கன்னு சொன்னால், யாராவது ஸ்ரீலங்கா பீரோ ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து பதிவு செஞ்சால் அவர்களை என்னது மைக்ரன்ஸாக பதிவு செய்வாங்க. ஆனால் இந்த டேட்டா சேகரிக்கிறதுல வந்து இலங்கை இன்னும் சரியான ஒரு மெக்கானிசமை வந்து கையாளல. அதனால எத்தனை பேர் இலங்கையிலிருந்து மைக்ரேட் ஆகிறாங்கன்றத வந்து சரியாக சொல்லிக்கொள்ள இயலாது. எத்தனை பேர் வந்து இலங்கையிலிருந்து வெளியில குடியேறிக்கிறாங்கன்ற தகவலும் வந்து தெளிவாக இல்லை. ஆனால் குறிப்பாக சொல்லலாம், 2010 21 வரைக்கும் உள்ள அந்த டேட்டாவை எடுத்து பார்த்தா மோர் தென் 200,000 வந்து ஒவ்வொரு வருஷமும் இலங்கையிலிருந்து வெளியில போறத பார்க்கலாம். 2023 வெளியிடப்பட்ட அந்த தகவல் படி 2022 3 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் இலங்கையிலிருந்து தொழில் நிமித்தம் வெளியில போய்த்திக்கிறத நாங்க பார்க்கணும். அப்ப ஸ்ரீலங்கன் மைக்ரேஷன் கொரிடோர், ஏற்கனவே நாங்க அந்த வேர்ல்ட் மைக்ரேஷன் கொரிடோர்ஸை பார்த்தோம். ஸ்ரீலங்காவோட மைக்ரேஷன் கொரிடோர் வந்து இப்படித்தான் இருக்குது. ஸ்ரீலங்கால இருந்து மிடில் ஈஸ்ட்டுக்கு போறாங்க, ஸ்ரீலங்கால இருந்து ஈஸ்ட் ஏஷியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, அதே போல ஸ்ரீலங்கா யூரோப், ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா. அப்ப மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸை பொறுத்தவரையில இந்த ஒரு 8 முக்கியமான நாட்டை வந்து நாங்கள் அறிமுகப்படுத்திலும். சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், கட்டார், குவைத், பஹ்ரைன், ஒமான், ஜிசிசி கண்ட்ரிஸ்னு சொல்லுவோம் நாங்கள் அதை. அதோட ஜோர்டான், லெபனான். அப்ப இந்த இடத்துக்கு வந்து இலங்கையிலிருந்து ஒருத்தர் மைக்ரேட் ஆகுறாருன்னு சொன்னா அவர் தொழில் நிமித்தம் போவாரு. அது அவருடைய டெம்பரரி மைக்ரேஷனா இருக்கும்ன்ற விஷயம்தான் மிக முக்கியமானது. குறிப்பாக என்ன வகையான தொழில்களுக்கு போவாங்கண்டா லோ ஸ்கில்ட் அண்ட் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் தான் இந்த நாடுகளில் வந்து கூடுதலாக இருக்கிறாங்க. வீட்டு பணிப்பெண்கள் அல்லது குறைந்த ஸ்கில்ஸ் உள்ள தொழில்களில் தான் நிறைய பேர் இருக்கிறத பார்க்கலாம். அது ஏன்னு சொல்லி நாங்கள் பின்னுக்கு பார்ப்போம். நான் ஏற்கனவே ஒரு விஷயத்த சொன்னேன், அந்த மைக்ரண்ட் சென்டிங் அண்ட் ரிசீவிங் கண்ட்ரிஸ் வந்து காலத்துக்கு காலம் வந்து மாறுபடும் சொல்லி. அப்ப ஆரம்பத்துல வந்து இலங்கையிலேருந்து மைக்ரேட் ஆகுறேன்னு சொன்னா பெரும்பாலான ஆட்கள் மைக்ரேட் ஆகின இடம் வந்து ஈராக். அப்ப இது அந்த நாடு வந்து இப்ப லிஸ்ட்ல இல்லை. அந்த நாட்டுல ஏற்பட்ட பொருளாதார சரிவு இதெல்லாம் வந்து அதுல தாக்கம் செலுத்தினதை பார்க்கலாம். இப்ப வேற நாடுகள் வந்து அந்த இடத்துல இருக்குது. குறிப்பாக இலங்கையிலிருந்து டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸா, வீட்டு பணிப்பெண்களா போற அந்த தொகை வந்து அண்மை கால தரவுகள் எடுத்து பார்க்குற நேரம் வந்து சவுதி அரேபியா பொறுத்தவரையில கொஞ்சம் குறைஞ்சும், குவைத் போன்ற நாடுகளில் வந்து கூடியும் இருக்குது. அதே போல சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு வீட்டு பணி பெண்கள் செல்கின்ற வீதம் வந்து கூடுதலாக இருக்கிறத பார்க்கலாம். இந்த நாடுகள் வரிசையில சிங்கப்பூர், மால்டீவ்ஸுக்கும் கணிசமான தொகை இப்ப போறாங்க. ஜப்பான், சவுத் கொரியா, மலேசியா, இஸ்ரேல், சைப்ரஸ் போன்ற நாடுகள் மிக முக்கியமானது. இங்க ஆஸ்திரேலியாவுக்கு பெரும் அளவான ஒரு ஆள்வளம் வந்து போகாட்டியும் கூட இந்த ஆஸ்திரேலியாவை வச்சு சில ஆய்வுகள் நடைபெற்று இருக்கிறது. அதாவது ஸ்ரீலங்கா டு ஆஸ்திரேலியா இலீகல் மைக்ரன்ட் சம்பந்தமான ஆய்வுகள், அதை நான் சும்மா உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லி வைக்கிறேன். அப்போ மிடில் ஈஸ்ட் மைக்ரேஷனை பொறுத்தவரையில மிக முக்கியமான காரணம் இந்த மிடில் ஈஸ்டை நோக்கி பலரும் போறாங்கன்னு சொன்னா மிக முக்கியமான காரணம் அங்க இருக்கின்ற எண்ணெய் வளம் தான். அதனை ஒட்டிய அங்க நடைபெறுகின்ற மிகப்பெரிய இந்த டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, இந்த ப்ராஜெக்ட்ஸ்களுக்காக வேண்டியும் அவர்கள்ட்ட ஏற்கனவே வளங்களோட வளமான வெல்தி பீப்புள் இருக்கிறன்ற வகையிலையும் அவர்களுக்கு வந்து லோ ஸ்கில் கேட்டகரியில வந்து லேபரர்ஸ் அதிகமாக தேவை. எனவே எல்லா காலமும் அப்ப எப்ப அவங்க ஆயில வந்து கண்டுபிடிச்சாங்களோ அந்த காலத்துல இருந்து இந்த லோ ஸ்கில் ஒர்க்கர்ஸுக்கு வந்து கணிசமான ஒரு டிமாண்ட் வந்து இருக்கிறத பார்க்கலும். அப்ப ஸ்ரீலங்கா டு மிடில் ஈஸ்ட் கொரிடோரை நாங்க பார்க்குற நேரம் நியர்லி 80% ஆஃப் ஸ்ரீலங்கன்ஸ் வந்து இருக்கிறது எங்கன்னு பார்த்தா அது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் தான். சவுதி அரேபியா, UAE, கட்டார், குவைத், பஹ்ரைன், ஜோர்டான் அண்ட் லெபனான். அப்ப 3 லட்சம் பேர் மைக்ரேட் ஆகுறாங்கன்னு சொன்னா 85%
மைக்ரேட் ஆகிற இடம் எதுன்னு சொன்னால் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ். குறிப்பாக நாங்கள் ஃபீமேல் மைக்ரேஷன் எடுத்து பார்த்தா 91% ஆஃப் ஃபீமேல்ஸ் வந்து எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்தா அது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில். அந்த வகையில் மிடில் ஈஸ்ட்டை பொறுத்த வரையில் ஒரு மைக்ரேஷன் ரிசர்ச்சுக்கு ஸ்ரீலங்கா டு மிடில் ஈஸ்ட் அந்த மைக்ரேஷன் ரிசர்ச்சுக்கு வந்து மிக முக்கியமான பங்கை வகிக்கிறத பார்க்கலும். அந்த வகையில் 1989 நிறைய ஆய்வுகள் வந்து மிடில் ஈஸ்ட்டை மையப்படுத்தி செய்யப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். 2019, 22, 24 நிறைய ஆய்வுகள் வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கிறது. ஓகே, இந்த மிடில் ஈஸ்ட் மைக்ரேஷன் ஸ்டடீஸை வந்து நான் இப்படி லேசாக உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம். என்ன வகையான ஆய்வுகள் இதுவரைக்கும் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக மிடில் ஈஸ்ட் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் சம்பந்தமான ஆய்வுகள் தான் நிறைய இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இண்டிவிஜுவல்ஸ் சம்பந்தமான ஆய்வுகள் தான் நிறைய இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ஃபீமேல் மைக்ரேஷன் சம்பந்தமான ஆய்வுகள் தான் கூட இருக்கிறத பார்க்கலும். ஃபீமேல் மைக்ரேஷனை ஆய்வு செஞ்ச அந்த ஆய்வுகள் லோ ஸ்கில் கேட்டகரியில் இருக்கிற ஃபீமேல்ஸ் சம்பந்தமாகவும் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் சம்பந்தமாகவும் தான் நிறைய ஆய்வுகள் செஞ்சிருக்கிறத பார்க்கலும். அப்போ இதில் நிறைய வித்தியாசமான ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ஃபீமேல்ஸ் அங்கே எதிர்கொள்கின்ற சவால்கள், இங்கே அவங்க குடும்பத்தை விட்டு போகிறனால இந்த குடும்பத்துக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள், குடும்பங்களை விட்டு செல்கின்ற அந்த பெண்கள், அதே நேரம் இங்கே விட்டு செல்லப்பட்ட குழந்தைகளுடைய இஷ்யூஸ் சம்பந்தமாக, அவர்களுடைய ரெமிட்டன்ஸ் கண்ட்ரிபியூஷன் சம்பந்தமாக இப்படி பல ஆய்வுகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. மேல் மைக்ரேஷனை பொறுத்த வரையில் ஆய்வுகள் மிகவும் குறைவு. காண கிடைக்கின்ற ஆய்வுகளும் அந்த யூத் மைக்ரேஷன் சம்பந்தமாகத்தான் செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். எனவே இந்த பேக்ரவுண்டை வச்சு இதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி ஒரு ஆய்வை செய்யணும்ன்ற வகையில தான் மைக்ரண்ட் ஒர்க்கர் ஃபேமிலிஸ், அப்போ இலங்கையிலிருந்து மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸாக இங்கேருந்து போய்த்திருப்பாங்க மிடில் ஈஸ்ட்டுக்கு, அவங்க அங்கே ஃபெமிலிஸோட இருப்பாங்க. எனவே அந்த பேஸை வச்சுக்கொண்டு இந்த ஃபெமிலிஸை ஸ்டடி பண்ணுற ஒரு முயற்சியை தான் நான் இந்த ஆய்வில் செஞ்சேன்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ மிடில் ஈஸ்ட் மைக்ரண்ட் ஒர்க்கர் ஃபேமிலிஸை பொறுத்த வரையில் இப்படி நாங்கள் அவர்களை வகைப்படுத்தலாம். இந்த மைக்ரண்ட் ஃபெமிலிஸை பொறுத்தவரையில் நாங்கள் அதை செகண்டரி மூவ்ஸ் சொல்லுவோம், செகண்டரி மூவர்ஸ். அப்போ ஆரம்பத்திலேயே ஃபெமிலிஸாக மிடில் ஈஸ்ட்டுக்கு போயிட்டு இருக்க மாட்டாங்க. முதலாவது ஒரு ஆண் ஒரு குடும்பத்திலேருந்து போய்த்திருப்பார். அவர் எப்போ குடும்பத்தை அங்கே எடுத்திருப்பாருன்னு சொன்னால் அவர் கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு குடும்பத்தை மிடில் ஈஸ்ட்டுக்கு எடுத்திருப்பார். இது வந்து அவருக்கு கிடைக்கிற அந்த குடும்ப வரப்பிரசாதங்களை மையப்படுத்தி தான் இந்த வேலை பொதுவாக நடந்திருக்கும். சில மேல் மைக்ரண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க ஏற்கனவே இங்கே திருமணம் முடிச்ச ஆட்களாக இருப்பாங்க. அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் அவங்க அங்கே ஏர்ன் பண்ணி தனக்கு குடும்பத்தை கவனிக்கலாம்னு சொல்லி அவர் கருதுகிற அந்த காலத்தை வச்சுக்கொண்டு இங்கேருந்து குடும்பத்தை எடுத்து அங்கே பராமரிக்கிறத நாங்கள் பார்க்கலும். ஃபீமேல் மைக்ரண்ட்ஸை பொறுத்த வரையில் அவங்களும் மேரேஜுக்கு பின்னால் தனது கணவனுக்கு வேறு வகையில் வந்து ஏதாவது ஒரு வீசாவை அரேஞ்ச் பண்ணி கொடுத்து குடும்பமாக வாழ்கிற பெண்களும் இருக்கிறாங்க. நாலாவது கேட்டகரி வந்து மிக முக்கியமான கேட்டகரி. நாங்கள் இந்த அந்த ஃபெமிலி மைக்ரண்ட்ஸ் சம்பந்தமாக மிடில் ஈஸ்டில் ஆய்வு செய்கிற நேரம் ஃபீமேல் மேரேஜ் மைக்ரண்ட்ஸ்ன்னு சொல்லி இன்னொரு கேட்டகரியை வந்து எங்களுக்கு அடையாளம் காண முடிந்தது. அது என்னான்னு சொன்னால், இங்கேருந்து டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸாக மிடில் ஈஸ்ட்டுக்கு போய்த்திருப்பாங்க. அதுக்கு பின்னால் வேறு நாட்டவர்களை, வேறு நாட்டில் இருந்து மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்த கீழ்நிலையில் தொழில் செய்கின்ற அந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸோட திருமண பந்தங்களை ஏற்படுத்தி கொண்டு குடும்பங்களாக வாழ்கின்ற நிறைய குடும்பங்கள் வந்து மிடில் ஈஸ்டில் இருக்கிறாங்க. ஓகே, இந்த ஃபெமிலி மைக்ரேஷனை நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக விளங்கப்படுத்துகிறேன். இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர் ஃபேமிலிஸ் என்ன வகையான வீசா கேட்டகரிஸில் இந்த இடத்துல இருந்து தான் அவங்களோட லீகல் இஷ்யூஸை வந்து நாங்கள் ஆய்வு செய்ய ஏழுமா இருக்கும். த ஃபர்ஸ்ட் வந்து டிபெண்ட் கேட்டகரியில் வந்து ஃபெமிலிஸ் வந்து இருப்பாங்க. ரெண்டாவது எப்படின்னு சொன்னால் ஸ்பௌஸ் அண்டர் ஒர்க் பெர்மிட்.
உதாரணமா ஒரு ஆண் இருப்பார், அவர் ஒரு லோ ஸ்கில் லேபரா இருந்தா அவருக்கு வந்து ஃபேமிலிக்கு ஸ்பான்சர் பண்ண இயலாது. அப்ப அந்த நேரத்துல என்ன செய்வார்னு சொன்னா, அவரு ஒய்ஃபுக்கு ஒரு டொமஸ்டிக் ஒர்க்கர் வீசா உண்டு, வீட்டு பணிப்பெண்ணா ஒரு வீசா உண்டு எங்காலையாவது வாங்கி அந்த பெண்ணை எடுத்து, சில நேரம் அவ ஒரு வீட்டில் பணிப்பெண்ணா பணிபுரிய மாட்டா, ஆனா 2 பேரும் வந்து குடும்பமா இருப்பாங்க. இவர்களை பொறுத்தவரை நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அவர்களுக்கு விரும்பின மாதிரி குழந்தைகளை பெற்றுக்கொள்ள இயலாது. குழந்தைகள் இருந்தாலும் அவர்களை டிபெண்டனா அந்த நாட்டுக்கு எடுக்க இயலாது. ஏன்னா அந்த வீசா கேட்டகரிக்குள்ள எல்லா அந்த ஃபேமிலி வீசா கேட்டகரிக்குள்ள எல்லா வகையான என்ன சொல்றது, அவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதங்கள் இல்லாட்டி அந்த செலரி ஸ்கேல் வந்து இருக்காதது தான் காரணம். அப்ப இப்படி நாங்க ஃபெமிலிஸ் ஆய்வு செய்யற நேரம் மூன்றாவது இன்னொரு வகையான ஃபெமிலிஸ் யாருன்னு சொன்னா அன்டாக்குமெண்டட் மைக்ரன்ட்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸா போற அந்த பெண்கள், அவங்க வந்து அந்த வீடுகள்ல இருந்து வெளியில வந்து வேற ஆண்களோட தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு அவர்களை திருமணம் முடிச்சு அங்கேயே இருந்து அவங்களோட வீசாஸ் ரினியூ பண்ணாம, அவங்களோட மேரேஜஸை ரெஜிஸ்டர் பண்ணாம இப்படி இருக்கின்ற அன்டாக்குமெண்ட் மைக்ரன்ட்ஸ் வந்து மிடில் ஈஸ்ட்ல நிறைய இருக்கிறத நாம பார்க்கலும். ஓகே, அப்ப மைக்ரண்ட் ஒர்க்கர் ஃபேமிலிஸை வந்து இப்படி ஒரு தியரிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க்ல நாங்கள் வந்து ஆய்வு செய்யலாம். ஓகே, இது இப்படியே தான் இருக்கணுமான்னு கேட்டால் அப்படி அல்ல. ஏன்னா நான் ஒரு கண்ட்ரியை பேஸ் பண்ணி செஞ்ச ஆய்வில் நான் எனக்கு ஏற்படுத்தி கொண்ட ஒரு ஃப்ரேம் ஒர்க். அது நாட்டுக்கு நாடு சில நேரம் வேறுபடலாம். இதை இன்னும் எக்ஸ்பெண்ட் பண்ணலாம், வேற விஷயங்களையும் சேர்த்துக்கொள்ளலாம். இதில் குறிப்பாக நான் இலங்கையை ஒரிஜின் கண்ட்ரின்னு சொல்லி எடுத்தா, பல்வேறு வகையான காரணங்களால ஒரு தனி மனிதன் வந்து மிடில் ஈஸ்டை நோக்கி போவார். அதில் நிறைய சவால்களை எதிர்கொண்டு தான் அவர் வந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறாரு. அந்த நாட்டுக்கு போகிறதுக்கான நிறைய காரணங்கள் இருக்கலாம். குறிப்பாக வந்து ஏர்ன் பண்ணணுன்றது வந்து மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்கும். அங்கே ஒரு நல்ல தொழிலை செய்யலாம்ன்ற அவரோட எண்ணம் வந்து இன்னொரு மிக முக்கியமான விஷயமா இருக்கும். அங்கே போனால் நிறைய சம்பாதிக்கலாம், குடும்பத்தை கவனிக்கலாம், நிறைய சொத்துக்களை இலங்கையில வாங்கலாம்ன்ற நிறைய எண்ணங்களோட தான் ஒருத்தர் வந்து மைக்ரேட்டா இருப்பாரு. ஆனா அவர் போன இடத்துல அவர் நினைச்ச எல்லாம் இல்லைன்றத வந்து அவர் அங்க தொழில் செய்யற நேரம் தான் அவர் அதை கண்டுகொள்றார்ன்ற விஷயத்தை தான் நான் இந்த இடத்துல ஆர்கியூ பண்றதுக்கு ட்ரை பண்றேன். அதாவது போற இடத்துல அவருக்கு சரியா சம்பளம் கிடைக்கிறது இல்லை, வேற வகையான கெடுபிடிகள் இருக்கும், ஃபெமிலியை கொண்டு போற நேரம் அவர்களுடைய எக்ஸ்பென்சஸ், இப்படி நிறைய சவால்களை வந்து அவருக்கு எதிர்கொள்ள நேரிடுகிறது. அதே நேரம் அப்படி நிறைய சவால்களை அவர் எதிர்கொண்டாலும் கூட அங்கிருந்து உடனடியாக நாட்டை நோக்கி வரையலாம். இப்போ ஃபெமிலிஸா இருக்கிற நேரம் நினைச்ச மாதிரி ஒருத்தருக்கு அந்த தொழிலை விட்டுட்டு வர்றதுக்கு இயலாம். அப்படி வராம இருக்கின்ற அந்த குடும்பங்கள் என்ன வகையான கோப்பிங் மெக்கானிசமை வந்து யூஸ் பண்ணி ஏதோ ஒரு வகையில் அந்த நாட்டில் தண்ட லைஃப்பை சமாளிச்சுட்டு போறாங்கன்றது வந்து இன்னொரு மிக முக்கியமான பகுதியாக நான் இதில் அடையாளப்படுத்திக்கிறேன். ஏண்டா நிறைய இலங்கையில செய்யப்பட்ட ஆய்வுகள் வந்து அங்க மைக்ரேட் ஆகி திரும்பி ரிட்டர்ன் வந்த ஆட்களை சாம்பிளா வச்சு தான் செய்யப்பட்டிருக்குது. எனவே அந்த மைக்ரன்ஸை வச்சு அந்த கோப்பிங் மெக்கானிசம் அந்த பகுதியை வந்து ஆய்வு செய்யறது கொஞ்சம் கஷ்டம். அப்ப நான் அந்த இருக்கிற மைக்ரன்ஸை, அந்த நாட்டில் இப்ப இருக்கிற மைக்ரன்ஸை வச்சு அந்த ஆய்வை மேற்கொண்டனால எப்படி இந்த சிச்சுவேஷன்ஸை சமாளிக்கிறாங்கன்றது வந்து இன்னொரு மிக முக்கியமான பகுதியா அடையாளப்படுத்தியிருக்கிறேன். அதை இன்னும் வந்து நாங்கள் விரிவா ஆராயலாம்ன்ற விஷயத்தை நான் பின்னுக்கு சொல்றேன். ஓகே, இந்த ஃபேமிலி மைக்ரேஷன் கோல்ஸை பொறுத்தவரையில ஒரு 3 மிக முக்கியமான விஷயங்களை சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலி ப்ரிவிலேஜஸ். ஓகே, எனக்கு ஃபேமிலி வீசா கிடைக்கும்னு சொன்னா அவர் வந்து ஃபேமிலியை கொண்டு வருவார். அவருக்கு எக்கானமிக் கேப்பபிலிட்டி இருக்கும்னு சொன்னா அவர் என்ன செய்வார்னு சொன்னா ஃபேமிலியை இன்வைட் பண்ணுவார். வேற ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும்னு சொன்னா ஹவுசிங், மெடிக்கல்,
ஸ்கூலிங் இப்படி விஷயங்கள் கிடைக்கும்னு சொன்னா என்ன செய்வாருன்னு சொன்னா ஃபெமிலியை எடுத்திருப்பாரு. ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, அதை தாண்டி ஒரு ஆண்ட துணை வந்து அந்த ஃபெமிலிக்கு தேவைப்படும்னு சொன்னா, பிசிக்கல் சப்போர்ட் தேவைப்படும்னு சொன்னா, என்ன கஷ்டப்பட்டாவது ஃபெமிலியை எடுத்து ஃபெமிலிஸா மிடில் ஈஸ்ட்ல வாழ்ற ஆட்களை பார்க்கலும். மூணாவது இன்னொரு வகையான கேட்டகரி இருக்கிறாங்க. என்னண்டா ஃபெமிலி டைஸ். என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, ஃபெமிலியோடு இருக்கின்ற அவர்களுக்கு இருக்கின்ற இறுக்கமான உறவு. சில நேரம் நல்ல ப்ரிவிலேஜஸ் இருக்காது, ஹவுசிங் கம்பெனியால கொடுத்திருக்க மாட்டாங்க, தேவையான அளவு சேலரிஸ் இருக்காது, ஆனால் ஃபெமிலியை ஸ்பான்சர் பண்ற அளவுக்கு அவரோட சேலரி ஸ்கேல் இருக்கும். உதாரணம் ஒரு 4000 ரியால் 400 டினார் இருந்தால் ஃபெமிலியை ஸ்பான்சர் பண்ணலாம். ஆனால் ஃபெமிலியோட இருக்கிறதுக்கு அது போதுமான்னு சொல்லி பார்த்தா அது போதாது. ஆனால் அந்த ஃபெமிலியோட இருக்கிற அவரோட பாண்ட் வந்து ஃபெமிலியை எடுத்து இருக்கணும் என்று சொல்லி ஒரு எண்ணத்தை தூண்டி ஃபெமிலிஸாக இருக்கிறத நான் பார்க்கணும். அப்போ இந்த வகையில் வார நிறைய ஃபெமிலிஸ் தான் நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறதை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் உள்ள ஆட்களோட சேலஞ்சஸ் வந்து வித்தியாசமானது. ஓகே, இந்த கான்ட்ராஸ்டிங் சிச்சுவேஷன் சொல்லி நான் சொன்னேன். எப்படியோ ஃபெமிலியை கூட்டி கொண்டு வந்து இருப்போம்னு சொல்லி யோசிச்ச ஆட்கள் எப்படி பொருளாதார ரீதியான சவாலை எதிர்கொள்றாங்கன்றத வந்து இப்படி ஒரு சிம்பிளான ஒரு படத்துல விளங்கப்படுத்திலும், பொதுவாக எல்லா காலமும் ஒருத்தர் வந்து தொழில் வாய்ப்போடு இருப்பாருன்றது இல்லை. சில குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து ஒரு அன்எம்ப்ளாய்டா கேளும். அவரோட கான்ட்ராக்ட் ரினியூவல் பீரியட் வர நேரம் சில நேரம் கம்பெனிஸ் வந்து கான்ட்ராக்டை ரினியூ பண்ணாமல் உடையலும். ஆனால் அவருக்கு அதை விட்டுட்டு வரவும் மேலாது, ஃபெமிலிஸ் அனுப்பவும் மேலாது. அப்போ குறிப்பிட்ட காலம் அந்த அன்எம்ப்ளாய்டாக இருக்கிறது, தொழில் வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது வந்து நிறைய அவருடைய பொருளாதாரத்தில் சரிவை ஏற்படுத்தலாம். ஜாப் டெர்மினேஷன்ஸ், திடீர்னு கம்பெனிஸ் வந்து ஒருத்தர் டெர்மினேட் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த நேரத்திலையும் பொருளாதார ரீதியாக நிறைய சேலஞ்சஸும் வந்து ஃபெமிலிஸ் எதிர்கொள்கிறாங்க. மூன்றாவது வந்து ஒர்க் எக்ஸ்ப்ளாய்டேஷன். தேவையான அளவு சம்பளத்தை கொடுக்க மாட்டாங்க, உரிய நேரத்தில் சம்பளத்தை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் தனியே இருக்கிற ஆளுக்கு வந்து சில நேரம் இது பெரிய அளவில் எஃபெக்ட் ஆகியும் கூட ஃபெமிலிஸாக இருக்கிற ஆட்களுக்கு குறிப்பிட்ட காலத்தில் சம்பளம் கிடைக்கலன்னு சொன்னால் அவருக்கு ஹவுஸ் ரெண்ட் பே பண்ணுறது கஷ்டமாக போகும், மெடிக்கல், எஜுகேஷன், யூட்டிலிட்டிஸ், இப்படி பல வகையான வேற செலவுகளும் இருக்கிறனால அது அவருக்கு ஒரு இறுக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்தலாம். குறிப்பாக நான் ஃபெமிலிஸாக போகிற நேரம் அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த எக்ஸ்பென்சஸ் தான் மிக முக்கியமானது. அதில் என்ன விளைவு அதை கொண்டு வரும்னு சொன்னால், அவர்களுடைய சேவிங்ஸ், அவர் அந்த நாட்டிலேருந்து சொந்த நாட்டுக்கு அனுப்புகிற அந்த பணத்திட அளவெல்லாம் குறையும். குறிப்பாக ஃபெமிலிஸாக மைக்ரண்ட்ஸ் ஆகிற ஆட்கள் ரெமிட்டன்சஸ் அனுப்புறல்லன்ற ஒரு விஷயம் இருக்குது. அவங்க லோக்கல் பேங்க்ஸில் வந்து சேவிங்ஸும் பெருசாக செய்ய மாட்டாங்க. அந்த வகையில் பார்க்குற நேரம் ஒரு லேபர் சென்டிங் கண்ட்ரிஸ் அவங்களுக்கு கிடைக்க இருக்கிற அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங் வந்து வெகுவாக குறைகிறது. அப்போ இது வந்து பாலிசிஸோட தொடர்புபடுத்தி இந்த ஆய்வை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு ஏலும். இந்த அன்டாக்குமெண்ட் மைக்ரண்ட் சம்பந்தமாக நான் சொன்னேன். இன்னொரு 2-3 ஸ்லைட்ஸில் நான் இந்த ப்ரெசன்டேஷனை முடிப்பேன். இந்த ஹவுஸ்மேட்ஸ் சம்பந்தமாக நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். இது எப்படி அந்த லீகல் இஷ்யூஸோட தொடர்புபடுதுன்னு சொல்லி இதை பார்க்கலாம். ஹவுஸ்மேட்ஸ் சில நேரம் ரன் அவே ஃப்ரம் த ஸ்பான்சர்ஸ். அந்த மெயின் ஸ்பான்சர்ஸ்ட வீட்டில் இருந்து வந்து அவங்க பாய்வாங்க. அந்த பாயிரன்னு சொல்லி தான் நாங்கள் அந்த வேர்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறேன். அப்போ இல்லாட்டி அந்த வீடியோலேருந்து வெளியில் வந்து வேற மைக்ரண்ட்ஸை வந்து வேற நாட்டை சேர்ந்த ஆட்களை வந்து அவங்க திருமணம் முடிப்பாங்க. அவங்க வந்து அன்டாக்குமெண்டடாக இருக்கிறத பார்க்கலும். அப்போ ஃபெயில் டு ரினியூ தேர் வீசாஸ் அண்ட் ஸ்டேட் அட் தி டெஸ்டினேஷன். அப்போ அப்படி வெளியே வர ஆட்கள் அவங்க அதுக்கு பின்னால் அவங்களோட வீசாஸை ரினியூ பண்ணுறது இல்லை. அப்போ கல்யாணம் முடிச்சு அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொன்னால் அவங்களோட வீசா வந்து லொஸ் ஆகும். அவங்களுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து எடுக்க இயலாது. வீசா இல்லைன்னு சொன்னால் அவங்க லீகலாக மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ண இயலாது. அப்போ இந்த 2 கப்பல்ஸுக்கும் சில்ட்ரனும் இருக்கிறாங்க.
அப்ப இது நான் கண்ட ஆய்வுகள்ல கணிசமான கிட்டத்தட்ட ஒரு 30%க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இப்படியான குடும்பங்களை எனக்கு சந்திக்க கிடைச்சிது. சில்ட்ரன் அவங்களுக்கு குழந்தைகளும் இருக்கிறாங்க. அந்த குழந்தைகளுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட்டும் இல்லை, ட்ராவல் டாக்குமெண்ட்ஸும் இல்லை. ஏன் பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கலான்னு சொன்னா பெற்றோர்களுக்கு வந்து வீசா இல்லை, அவங்களோட மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து லீகலா ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டில்லை. ஏன் ரெஜிஸ்டர் பண்ணலான்னு சொன்னா அவங்க இதை தெரிவிக்கிறதுக்கு அவங்களோட எம்பசிஸுக்கு போனா என்ன நடக்கும்னு சொன்னா அவங்கள டீபோர்ட் பண்ணுவாங்க. லீகலா அவங்கள ரிப்போர்ட் பண்ணினா போலீஸுக்கு அவங்கள டீபோர்ட் பண்ணுவாங்க. இதனால என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னா லாஸ் ஆஃப் த சிட்டிசன்ஷிப். நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 30-35 வயசுக்கு மேற்பட்ட நிறைய செகண்ட் ஜெனரேஷன்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க இந்தியாவும் இல்லை, ஸ்ரீலங்காவும் இல்லை. இந்த 2 எம்பசிஸுக்கு போனாலும் அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்குரிய எந்த பேஸும் இல்லாத பார்க்கலாம். இது இன்னொரு லாஸ்ட் ஸ்லைட் வந்து சோஷியல் சேலஞ்சஸ். என்ன வகையான சேலஞ்சஸை இந்த ஃபேமிலிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால், மைக்ரண்ட் ஃபேமிலிஸ் ஏற்கனவே நான் சொன்னது போல எக்கனாமிக் ஹார்ட்ஷிப்ஸால், பொருளாதார நெருக்கடியால் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க. ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு இருந்த அந்த சோஷியல் கேபிட்டல், சோஷியல் சப்போர்ட், அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த ஃபெமிலியால் கிடைச்ச அந்த சப்போர்ட் வந்து மைக்ரண்ட் ஆயினத்துக்கு போகிற அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. இந்த ஃபெமிலிஸ் நேச்சரை பொறுத்த வரையில் நியூக்ளியர் ஃபேமிலிஸ் சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அதாவது ஒரு இமீடியட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிள்ளைகள் மட்டும்தான். இப்போ அவங்களுக்கு கிராண்ட் பேரண்ட்ஸும் இல்லை, வேற உறவுகளும் அந்த நாட்டில் இல்லை. அப்போ இந்த ஃபெமிலிஸ் வந்து அவர்களுக்கு இடையில் இருக்கிற அந்த ரோல் டிவிஷன்ஸ் வந்து எப்படி பகிரப்படுது, அவங்களுடைய வேலைகளை வந்து எப்படி பிரித்து செஞ்சு கொள்கிறாங்க, ஒர்க்கையும் ஃபேமிலியையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்க, அவங்களோட குடும்பங்களில் எப்படி பிள்ளைகள் வளருது, என்ன வகையான ரிலேஷன்ஷிப்பை அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. குறிப்பாக அன்டாக்குமெண்டட் மைக்ரண்ட்ஸை வந்து நாங்கள் அவங்கள சைலண்ட் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவோம். எல்லாரோடையும் அவங்க வந்து கலந்து பேச மாட்டாங்க, அவங்களோட பிரச்சனைகளை சொல்ல மாட்டாங்க. நிறைய இஷ்யூஸோட இருக்கிறனால அவங்களுக்கு வெளியே போகிறதுக்கெல்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறத நாங்கள் பார்க்கலும். இது மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த எல்லா பிரச்சனைகளோடையும் இருக்கிற அந்த குடும்பங்கள் வந்து எப்படி அதை சமாளிச்சுட்டு போகிறாங்கன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் வந்து அந்த சிச்சுவேஷன் அவங்க எக்ஸெப்ட் பண்ணுற மனோபாவத்தோட தான் இருக்கிறாங்க. ரெண்டாவது, ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலிஸ் வந்து நிறைய உதவிகளை கேட்டு நிறைய ஆர்கனைசேஷன் அணுகிறத பார்க்கலும். மூணாவது வந்து பொறுமையாக இருக்கிறது. ரிலீஜன், டேர்னிங் டு ரிலீஜன், ரிலீஜியஸ் கோப்பிங் மெக்கானிசம்ஸை வந்து அவங்க அடாப்ட் பண்ணுறாங்க. சில ஃபேமிலிஸ் வந்து ஸ்ட்ரெஸ் போன்ற அம்சங்களை குறைக்கிறதுக்கு வந்து ஃபேமிலி கேதரிங்ஸ், என்டர்டைன்மெண்ட் போன்ற அம்சங்களில் கவனம் செலுத்துறத பார்க்கலும். ஓகே, இதுதான் நான் இந்த ஃபேமிலி மைக்ரேஷன் சம்பந்தமாக ஒரு ஒரு மேலோட்டமான விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். ஃபியூச்சர் ரிசர்ச்சஸ் எப்படி அமையலாம்னு சொன்னால், நான் இந்த பகுதிகளெல்லாம் சில ஆய்வுகளை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன். இந்த பெஸ்ட் விஷயம், இந்த COVID-19 இந்த மைக்ரண்ட் ஃபேமிலிஸ் மத்தியில் எந்த அளவு தூரம் இம்பெக்ட் ஆகிருக்குது சம்பந்தமாக ஒரு அப்கமிங் பேப்பர் ஒன்று இருக்குது. அப்போ இதுலேயும் நான் எல்லா விஷயத்தையும் பேசலைன்ற வகையில் இந்த விஷயங்கள் எல்லாம் இன்னும் கெப்பாக இருக்குது சொல்லி அவங்களுக்கு அடையாளப்படுத்தலாம். உதாரணமாக லாங் டேர்ம் கன்சீக்வன்சஸ் ஆஃப் COVID-19 பேண்டமிக். அப்போ இந்த விஷயம் சம்பந்தமாக இப்போ நிறைய ஆய்வுகள் வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறது. எனவே அந்த விஷயத்தை வந்து ஒரு விஷயமாக எடுத்து எங்களுக்கு ஆய்வுகளை செய்யலாம். ரெண்டாவது வந்து ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல குறிப்பாக இந்த உமன்ஸ் என்ன வகையான சவால்களை எதிர்நோக்குறாங்கன்ற விஷயத்தையும் வந்து ஒரு மிகப்பெரிய ஆய்வாக நாங்கள் முன்வைக்கலாம். மூணாவது விஷயம் வந்து கிரைசிஸ் ஹேண்ட்லிங் மெக்கானிசம். அது சென்டிங் கண்ட்ரிஸாக இருக்கலும், ரிசீவிங் கண்ட்ரிஸாக இருக்கலும். ஏற்கனவே எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 1990 த கல்ஃப் வார் சம்பந்தமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இந்த பீரியட்ல வந்து நான் இதையே ஹைலைட் பண்ணுறேன்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட ஆய்வுகள் வந்து பப்ளிஷ் பண்ணப்படுது, அதாவது ஆய்வுகள் செய்யப்பட்டன. ஆனால் அந்த ஸ்ட்ராங்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கவர்மெண்ட்ஸுக்கு வந்து கொடுக்கப்படலை. எப்படி ஒரு கிரைசிஸை ஹேண்டில் பண்ணணும்,
அங்கேருந்து திடீர்னு வார அந்த மைக்ரன்ஸை எந்த வகையில் வந்து அவங்கள ரீஹேபிலிட்டேட் அல்லது ரீஇன்டகிரேட் பண்ணணும்ன்ற விஷயங்கள் வந்து பாலிசிஸாக முன்வைக்கப்படலை. எனவே கோவிட்-19 ஒரு ஃப்ரேமாக வச்சுக்கொண்டு எங்களுக்கு இந்த விஷயங்களை வந்து செய்யலாம். 4வது விஷயம் வந்து ப்ரொடெக்டிங் த எம்ப்ளாய்மெண்ட் ரைட்ஸ் சம்பந்தமாகவும் நிறைய ஆய்வுகள் வந்து எங்களுக்கு செய்யலாம். இந்த 5வது விஷயம் வந்து மிக முக்கியமானது, ஹியூமன் டிக்னிட்டியை ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக எடுத்து நிறைய எஸ்டிஜி கோல்ஸ் இருக்குது, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஏற்கனவே மிலேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸில் வந்து மைக்ரேஷனை வந்து தனியாக ஒரு பிரிவாக பார்க்கல, ஆனால் அந்த எஸ்டிஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் வந்து தனியான கோல்ஸும் டார்கெட்ஸும் வந்து சொல்லப்பட்டிருக்குது. எனவே அதை ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக வச்சுக்கொண்டு இந்த ஹியூமன் டிக்னிட்டின்ற அந்த விஷயத்தை வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் போன்ற அம்சங்களை வந்து ஆய்வு செய்யலாம். அதை அடுத்த இன்னொரு பகுதி இருக்குது, நேட்டிவ் மைக்ரண்ட் ரிலேஷன்ஷிப் சம்பந்தமாகவும் எங்களுக்கு நிறைய ஆய்வுகள் செய்யலாம். இதில் வந்து குறிப்பாக இஸ்லாமிக் அந்த முவாஹாத் என்று சொல்கிற அந்த பிரதர்ஹுட் சம்பந்தமான கன்செப்டையும் கொண்டு வந்து எங்களுக்கு இஸ்லாமிக் மைக்ரேஷன் மாடலையும் எங்களுக்கு சொல்லி நிறைய ஆய்வுகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கதவுகளும் அப்படியே தொடர்ந்து இருக்கிறத பார்க்கலும். லாஸ்ட்டுக்கு முந்தி உள்ள அம்சம் என்னன்னா, என்ஹான்ஸ் த ட்ரைனிங் ப்ரொவைடட் டு பொட்டன்ஷியல் மைக்ரன்ட்ஸ். ஸ்ரீலங்காவில் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க தான், ஆனால் அதை எப்படி இன்னும் வளப்படுத்தலாம் என்ற ஆய்வுகள் வந்து ஸ்ட்ராங்கான எவிடன்சஸை வச்சு ரெக்கமெண்ட் பண்ண வேண்டிய தேவையும் இருக்குது. லாஸ்ட்டாக மைக்ரண்ட் ரீஇன்டகிரேஷன் பாலிசி சம்பந்தமாகவும் ஆய்வுகள் பேச வேண்டிய தேவை இருக்கிறத வந்து இந்த மைக்ரேஷன் சம்பந்தமாக செஞ்ச ஆய்வுகள்ல இருந்து சில ஆய்வு தலைப்புகளாக முன்வைக்கலாம் என்று சொல்லி நான் கருதுகிறேன். ஓகே, நான் நினைக்கிறேன் அவ்வளோதான் என்னோட ப்ரெசன்டேஷன். ஏதாவது கேள்விகள்? ஓகே ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். நினைக்கிறேன் இது ஒரு ஒரு புதிய ஒரு ஏரியா உண்டு, புதிய தகவல்கள், நிறைய தகவல்கள், நமக்கு புதிய தகவல்கள். உண்மையிலே இந்த துறையில் டாக்டர் அஸ்லம் அவர்கள் செய்திருப்பது ஒரு மிகப்பெரிய என்று சொல்ல முடியும். இது இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே ஒரு புதிய நிறைய அம்சங்களை தந்திருக்கிறது. தற்பொழுது கேள்வி பதிலுக்கான நேரம். உங்களிடத்திலே ஏதாவது கேள்விகள் இருந்தால் அல்லது ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால், ஏதாவது கருத்துகள் இருந்தால் அதற்கான சந்தர்ப்பம். நீங்கள் கேள்விகளை கேட்கின்ற போது உங்களுடைய பெயர், உங்களுடைய சிறிய அறிமுகத்தை செய்துவிட்டு அந்த கேள்விகளை கேட்டால் விரிவுரையாளருக்கு அதற்கான பதிலை சொல்வதற்கு இலகுவாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, any comments, questions, please? Dr. Aslam, it's a wonderful research. Can I have a recording of whatever you have been discussing? Yeah, you can. Yeah, inshallah. We will be sharing this recording in our page, official page. That's good. So I you can find the further research recording within 2-3 days. Thank you so much. Thank you so much. May Allah bless you. Okay. If you don't mind, could you please introduce yourself? I'm Dr. Hanifa from Mathile. I'm the Managing Director of Royal English School, Mathile. Okay. Thank you so much, Doctor. Okay, thank you. Okay, okay. Keep in touch. Okay. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Assalamu alaikum. நான் இன்சாஃப் மலேசியாவில் தான் பிஹெச்டி செஞ்சுட்டு முதலாவதாக சிஎஃப்எஸ்ஸுக்கும் அடுத்ததாக இந்த டாக்டர் அஸ்லம் ஒண்டர்ஃபுல் ப்ரெசன்டேஷன் மிச்சம் ப்ரெசன்ட் பண்ண அந்த மெத்தட் அப்ரோச், அடுத்தது சப்ஜெக்ட் எல்லாம் ஒரு மிச்சம் நல்லா இருந்துச்சு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அதில் எந்த ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் உண்டு. எஜுகேஷன் பர்பஸுக்காக வெளிநாடுகளுக்கு போறவங்க சம்பந்தமாக ஏதாவது ஆய்வுகள் நடந்திருக்குதா என்றது சம்பந்தமாக கொஞ்சம் விளக்கலுமா? ஸ்டூடெண்ட் மைக்ரேஷனை பொறுத்தவரை நிறைய ஆய்வுகள் இருக்குது, ஆனால் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்து ஆய்வுகள் குறவு. ஆனால்
ஸ்டூடெண்ட்ஸை வச்சு அவங்களோட இன்டென்ஷன் மைக்ரேஷன் இன்டென்ஷன் சம்பந்தமாக செய்யப்பட்ட ஒன்று ரெண்டு ஆய்வுகள் வந்து இருக்குது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டூடெண்ட் மைக்ரேஷன்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொருள் வந்து இலங்கையில் இல்லை. எனவே அது சம்பந்தமான ஆய்வுகள் வந்து குறவு. ஆனால் அந்த வேர்ல்ட் மைக்ரேஷன் ரிசர்ச் அந்த பூல நாங்கள் லிட்ரேச்சரை வந்து ரீட் பண்ணுற நேரம் ஸ்டூடெண்ட் மைக்ரேஷன் சம்பந்தமான நிறைய ஆய்வுகள் வந்து இருக்குது. குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளில் வந்து மைக்ரேட் ஆகிற ஆட்கள், அதாவது செகண்ட் ஜெனரேஷன் தேர்ட் ஜெனரேஷன் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மைக்ரேட் ஆகி அங்கே அவங்களோட மேரேஜஸ் இப்படி வித்தியாசமான கோணங்களில் வந்து ஸ்டூடெண்ட் மைக்ரேஷன் சம்பந்தமான ஆய்வுகள் வந்து இருக்குது. Okay, Jazakumullah khairan, brother Faisal Mahroof. Assalamu alaikum. நான் ஃபைசல் மஹரூப். ஜஸாக்கல்லா ஹைர் இனிஷியேட்டிவ்க்கு சென்டர் ஃபார் சிஎஸ்எஃப்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த Future studies. சென்டர் ஃபார் ஃபியூச்சர் ஸ்டடீஸ். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு வாட்ஸ்அப் குரூப்பும் இந்த தலைப்பும். ஜஸாக்கல்லா ஹைர் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு ஆர்கனைசர்ஸுக்கு. எந்த ஒரு கொஸ்டின் என்னன்னு சொன்னா ப்ரெசென்டர் கிட்ட டாக்டர் அஸ்லாம் இல்லையா, டாக்டர் அஸ்லாம் கிட்ட இந்த உங்களோட சாம்பிள்ஸ் எல்லாம் வந்து முஸ்லிம்ஸை பேஸ் பண்ணி மட்டுமா இருந்துச்சு, அப்படி இல்லாட்டி ஓவரால் ஸ்ரீலங்கன்ஸ் என்ற வகையில் இருந்துச்சா, அப்படி ஸ்ரீலங்கன்ஸோ முஸ்லீமா இருந்தா ஏதாவது ரீஜனை பேஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்டர்ன் சைட் ஓ நார்தர்ன் சைட் ஓ அப்படி இல்லாட்டி பரவலா ஓவரால் ஸ்ரீலங்காவா எப்படின்றத பத்தி நான் இந்த மைக்ரேஷன் சாம்பிள் எப்படின்னு சொன்னா முஸ்லிம்ஸ் மட்டுமல்ல, ஓவரால் எல்லா எத்னிக் கம்யூனிட்டிஸையும் வந்து இன்க்ளூட் பண்ண ஒரு ஆய்வு தான். ஆனால் நான் ஸ்ரீலங்காவில் வந்து இந்த ரீஜன் சொல்லி எடுக்காம இந்த ரிசர்ச் சாம்பிள் எப்படின்னு சொன்னால் மிடில் ஈஸ்டில் இருக்கிற ஒரு கண்ட்ரியை வச்சு தான் நான் அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணினேன். அது பஹ்ரைன் வந்து என்ற பேஸ். பஹ்ரைனில் இப்போ இருக்கிற ஃபேமிலிஸ் அது எந்த ரீஜன் உள்ள ஆட்களாகவும் இருக்கலும், குறிப்பாக இதில் அந்த அன்டாக்குமெண்டட் மைக்ரண்ட்ஸ்னு நான் சொன்ன இந்த ஆட்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட 20-30 வருஷமா அவங்களுக்கு வந்து நாட்டோட தொடர்பு இல்லை. அவங்களோட சில நேரம் ஊர்களோட கண்ட்ரியை பேஸ் பண்ணி செஞ்சன்ற வகையில் யாரெல்லாம் அந்த இந்த சிக்கலுக்குள் உள்ளுக்கு மாட்டிப்பட்டிருக்கிறாங்களோ இந்த ஃபேமிலிஸை வச்சு தான் நான் இந்த ஆய்வை வந்து செஞ்சது. அதில் வந்து சிங்களிஸ்டும் இருக்கிறாங்க, தமிழ்ஸ் கோரோ, கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க, முஸ்லீம்ஸ் இருக்காங்க. ஆனால் முஸ்லீம்ஸ் வந்து கம்பேரிட்டிவ் கூட சொல்லி சொல்லலாம். ஜஸாக்கல்லா ஹைர். Okay, thank you so much. Barakallah. வேற ஏதாவது கேள்விகள்? இன்னும் ஒருத்தர் கொடுக்கலும் ஒரு கேள்வி ஏதாவது? ஃபேமிலி மைக்ரேஷன்ல வந்து இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் சம்பந்தமான தனியாக ஒரு ஆய்வு ஒன்று பப்ளிஷ் பண்ணிக்கிறேன், அதை உங்களுக்கு ரீட் பண்ணலாம். அதில் இன்னொரு ஆய்வு என்னன்னு சொன்னால் மேரேஜ் சாய்ஸஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் சம்பந்தமாகவும் இன்னொரு தனியான ஒரு ஆய்வு வந்து நான் சப்மிட் பண்ணியிருக்கிறேன். அதில் குறிப்பாக இந்த ட்ரெடிஷ்னல் ஸ்ரீலங்கன் மேரேஜஸ்ல இருந்து மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற ஃபேமிலிஸ்ட மேரேஜஸ் வந்து எப்படி வித்தியாசப்படுதுன்ற விஷயத்தை வந்து அதில் பண்ணிக்கிறேன். ஓகே, வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இல்லாட்டி நாங்க ஃபைனல் கன்க்ளூஷன் ரீமார்க்ஸ்க்கு போவோம். அஸ்லம் பாய், நீங்க ஒரு 1 minute இன்ஷா அல்லாஹ் உங்களோட ஃபைனல் கன்க்ளூஷன் ரீமார்க்ஸ் செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சென்டர் ஃபார் ஃபியூச்சர் ஸ்டடீஸ். நான் நினைக்கிறேன் நான் இந்த தமிழில் இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுற நேரம் வந்து நிறைய எனக்கே கஷ்டமாக இருக்கிற மாதிரி நானே ஃபீல் பண்ணினேன். ஏன்னா நான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி உண்மையிலே
பார்க்கல. சில டேர்ம்ஸில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பேசுகிறதும் வந்து கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. இந்த ஆய்வில் நான் மிக முக்கியமாக இன்றைக்கு ப்ரெசென்ட் பண்ண யோசித்த விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த ஃபெமிலி மைக்ரேஷன் சம்மந்தமாக தான். இதில் வந்து இண்டிவிஜுவல் லேபர் மைக்ரண்ட் சம்பந்தமாக கூடுதலாக பேசலை. அதாவது நிறைய ஆய்வுகள் அது சம்பந்தமாக செய்யப்பட்டிருக்கிறது. அதுலேயும் நிறைய தேவைகள் வந்து இருக்கிறத பார்க்கணும். அதாவது ரீசன்ட் ரிசர்ச்சஸ் வந்து மிச்சம் குறவுன்ற வகையில் அந்த ஆய்வுகளை வந்து எங்களுக்கு இன்னும் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த மேல் மைக்ரேஷன் சம்பந்தமாக எங்களுக்கு நிறைய ஆய்வுகள் செய்யலாம். இன்னொரு மிக முக்கியமான ஒரு பகுதி இருக்குது. ரீசன்ட் எக்கனாமிக் கிரைசிஸுக்கு பிறகு எப்படி மைக்ரேஷன் ட்ரெண்ட் மாறி இருக்குதுன்ற வகையிலையும் வந்து நிறைய ஆய்வுகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த வருஷம் ஆகிற நேரம் எங்களுக்கு இன்னொரு தகவல் கிடைக்கும். பிரெயின் ட்ரெயின்ஸ், அதாவது அந்த ப்ரொஃபஷனல்ஸ் த மைக்ரேஷன் இந்த ரேட் வந்து கூடி இருக்குதுன்ற தகவலும் மேலே கிடைக்கும். அப்போ அந்த நேரம் இன்னொரு வகையான ஆய்வு செய்கிறதுக்கும் எங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அந்த வகையான ஆய்வுகள் வந்து இன்றைக்கு முன்வைக்கப்பட வேண்டிய தேவையும் இருக்குது. இந்த மைக்ரேஷன் ரிசர்ச் வந்து முக்கியம் என்று சொல்லி நான் இன்னொரு பாயிண்ட்டை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கொள்கிறேன். எங்களுக்கு தெரியும் அந்த டிமோக்ராஃபிக் சேஞ்சஸ்ல வந்து 3 மிக முக்கியமான காரணிகள் வந்து தாக்கம் செலுத்தும். அதில் ஒன்று ஃபர்டிலிட்டி, மார்டலிட்டி, மூணாவது தான் இந்த மைக்ரேஷன், பிறப்பு இறப்பு வீதம், அதோட இந்த மைக்ரேஷன். அந்த வகையில் இந்த பாப்புலேஷன் ஸ்டடீஸ் செய்கிறார்களும் எக்கானமிஸ்டும் சோஷியாலஜிஸ்டும் இந்த ஆய்வுகளை நிறையவே செய்கிறாங்கன்ற விஷயத்த வந்து நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். ஒரு நாட்டை பொறுத்த வரையில் அந்த நாட்டோட அந்த பாப்புலேஷன் சேஞ்ச், குடிசன அந்த பரம்பல் ஏற்படுகின்ற அந்த மாற்றம் சம்பந்தமான விஷயம் வந்து மிக முக்கியமானது. ஒவ்வொரு வருடமும் அந்த கருத்து கணிப்பீடு வந்து இலங்கையில் செய்யப்படும். அந்த நேரம் வந்து இந்த மைக்ரேஷன் ட்ரெண்டையும் வந்து அவங்க ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பாக வச்சு ஆய்வு செய்வாங்க. அதாவது எல்லா காலமும் ஆய்வு செய்யப்படுகின்ற ஒரு தலைப்பாக இந்த மைக்ரேஷன் வந்து இருக்கிறது, இருந்தது, இருக்கும்ன்ற விஷயத்த வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு நான் நினைக்கிறேன், நான் ப்ரெசென்ட் பண்ணதில் உங்களுக்கு நிறைய தெளிவுகள் இல்லாமல் இருந்தால் அது எந்த சைட்ல இருந்து வந்த குறைபாடாக நான் கருதி கொண்டு, ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அல்லது கொஷன்ஸ் இருந்தால் டைரெக்டாகவே எனக்கு இமெயிலினூடாக கான்டாக்ட் பண்ணலாம்ன்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். ஓகே, ஜஸாக்குமுல்லா ஹைரன் டாக்டர் அஸ்லம், அவங்களோட வண்டர்ஃபுல் ப்ரெசன்டேஷன். உண்மையில இது ஒரு புதிய ஒரு ஆய்வு பரப்பு எங்களை பொறுத்தவரையில பரவலாக அந்த ஆய்வு உள்ள வேற கண்ட்ரிஸ்ல இருந்தாலும் நினைக்கிறேன் நாட்டை பொறுத்தவரையில இது சம்பந்தமாக அதிகமாக ஆய்வுகள் தேவைப்படுகிறது. அந்த வகையில நான் நினைக்கிறேன் இன்றைய நிகழ்வு மிகவும் பிரயோசனமானதாக அமையும் என்று. அஸ்லம், நான் உங்களோட செட் பாக்ஸ்ல 2 லிங்க் போட்டிக்கிறேன். எனக்கு இன்னைக்கு ஷேர் பண்ண இயல மாட்டேங்குது, ஹோஸ்டுக்கு தான் ஷேர் பண்ண இயலும் போல. அந்த 2 லிங்கையும் உங்களோட செட் பாக்ஸ்ல வந்து இதுல ஜூம்ல லிங்க் போட்டிக்கிறேன். ஒன்று வந்து எங்களோட ஒஃபிஷியல் ஃபேஸ்புக் பேஜ், அடுத்து வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப். அது 2ஐயும் மேலுமேடா கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கு அந்த உங்களுக்கு தான் ஷேர் பண்ணிருந்தேன். ஓகே, நான் அதுல ஜாயிண்ட் ஆகுங்க இன்ஷால்லா. நாங்க இன்ஷால்லா ஒவ்வொரு மாதமும் இறுதி வாரத்துல ஒரு முக்கியமான ஒரு தலைப்புல நாங்க பேச இருக்கிறோம். அந்த வகையில இன்ஷால்லா அடுத்த மாதம் இறுதி வாரத்துல AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃப்ரம் இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ் நாங்க பேச இருக்கிறோம். அதில் இருக்கிற இஷ்யூக்கள் என்ன, அதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான அம்சங்களை பற்றி நாங்கள் அடுத்த மாதம் கதைக்கு இருக்கின்றோம். அதனை எப்படி அணுக வேண்டும், பார்க்க வேண்டும், நோக்க வேண்டும். எனவே அந்த நிகழ்விலும் உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்வு மிகவும் சிறப்பானதாக அமைந்தது. அதுக்காக வேண்டி சகோதரர் டாக்டர் அஸ்லம் அவர்களுக்கு எமது மனப்பூர்வமான நன்றிகள். அவர் இந்த துறையிலே இன்னும் அதிகமாக ஆய்வுகளை செய்ய வேண்டும். அந்த ஆய்வுகள் எங்களுடைய நாட்டுக்கு, எங்களுடைய சமூகத்துக்கும் பிரயோசனமாக
அமைய வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். அத்தோடு இந்த நிகழ்வுக்காக வேண்டி பலர் அயராது தொடர்ந்தும் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜூம் அமைப்பை, ஜூம் லிங்கை தருவதிலே சகோதரர் ஷேக் அல்தாஃப் ஃபாரூக் எங்களுடைய மெம்பர், எங்களுடைய CFS உடைய எக்ஸ்கோ மெம்பர், அதே போல சகோதரர் ஷேக் அஷ்கர் அரூஸ் அவர்கள் இருக்கிறார்கள், ஷேக் இன்சாஃப் அவர்கள் இருக்கிறார்கள். அதே போல நமக்கு டெக்னிக்கல் விடயங்களிலே உதவி செய்கின்ற சகோதரர் அசீஃப் அவர்கள். அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லா ஹைரன். எங்களுடைய டீம் சார்பா ஜக்கி அவர்கள் இன்று கலந்து கொண்டார்கள். அனைவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகள். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய பேஜை நீங்கள் லைக் பண்ணுங்கள். அதே போல எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல நீங்கள் இணைந்திருங்கள். சுவாரஸ்யமான, பிரயோசனமான, ஆய்வு ரீதியான அம்சங்களை நாங்கள் எதிர்காலத்திலே கலந்துரையாடி இருக்கின்றோம். ஜஸாக்குமுல்லா ஹைரன். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.